கும்பராசி என்பர்களே, 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். கும்பராசி என்பர்களே, இப்பொழுது உங்களுக்கு முக்கியமான 4 கிரகங்களிலே ராகு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார். ஏழரை சனி நடந்துட்டுருக்கு. இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறமும் ஏழரை சனி தொடர்கிறது. குரு பெயர்ச்சி மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குரு அனுகூலமாக இருக்கிறது ஒரு நல்ல குட் நியூஸ், நல்ல செய்தி. அதே மாதிரி கேது பகவான் ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல நிலைமைக்கு வர்றார். ஸோ அதனால் ஜனவரி முதல் மே மாதம் வரை ஒரு சாதாரண நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மத்தியம பலன், பெட்டரான பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும், சில விஷயங்களை கண்டிப்பாக நடக்கணும். தம்பதிகள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். மனக்கசப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களால் சில பிரச்சனைகள் வரும். சிலருக்கு வருமானத்திலே தடை ஏற்படும், வருமானம் குறையும். வேறு வழியில் கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்து தான் ஆகணும், சமாளித்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு குரு மாற்றத்துக்கு அப்புறம், குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கல்யாணம், விவாகம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும். தாய் தந்தையரின் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. சகோதர வழியிலே வீண் பிரச்சனைகள் உண்டு. வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு நெருக்கடிகள் வந்து போகும். உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ அல்லது வேறு நல்ல விஷயங்கள் கடைசி நேரத்தில் உங்களுக்கு வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. ஆனால் பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. கலைஞர்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள், பண பாக்கிகளில் பிரச்சனைகள் இருக்கும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். இதே மாதிரி காதலர்களுக்கிடையே பிரச்சனைகள் வந்து போகும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். ஒரு லெவலை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில், புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கவனம் தேவை. உங்களால் அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியும்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துக்கு போகவே போகாதீங்க. 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு லாபம் வரும்னா கொஞ்சம் கவனமாக தான் அதை பற்றி திங்க் பண்ணி நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு சில வாய்ப்புகள் பறிபோகும். அதே மாதிரி பிரயாணங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். வீண் விரயங்கள் வந்து போகும். வாகனங்களால் செலவுகள் வரும். அது மாதிரி நல்லா போயிட்டு இருக்கிற பிஸ்னஸ் திடீர்னு ஒரு நஷ்டத்துக்கு கொண்டு வரும். ஸோ அதனால் உங்கள் பிஸ்னஸ், தொழில், வியாபாரத்தில் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். யார் பொறுப்புலையும் எதையும் விடாதீங்க. டெய்லி பிஸ்னஸில் போய் இருங்க. வாரத்தில் ஒரு நாள் போகிறேன், 10 நாளைக்கு ஒருக்கா போய் பார்க்குறேன், இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை உண்டு. உங்கள் குடும்ப உறுப்பினர்களே நம்பாதீங்க. பிஸ்னஸில் சொல்கிறேன், மற்ற விஷயத்தில் இல்லை, பிஸ்னஸில் உங்கள் கண்காணிப்பில் உங்களுடைய சொந்த தொழில் இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த காலப்பகுதியில் பார்த்திங்கன்னா, மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு முதல் 4-5 மாதம் சில வாய்ப்புகள் பறிபோகும். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம். ப்ராஜெக்டில் இருக்கிறவங்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிலருக்கு உங்களுடைய பொசிஷனை மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்து சேரும். தேவையில்லாத கெட்ட பெயர்லாம் வரும். கவனமாக இருக்கணும். சட்டத்துறையில் இருக்கிறவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் வரும். பொறுப்புகளை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். சாதாரணமான வேலைகளிலே இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். யாரையும் தூக்கி எறிஞ்சு பேசுகிறாதீங்க. ஆனால் உங்களை பேச வைப்பார் சனி பகவான். ஆனால் கவனமாக இருக்கணும், கண்ட்ரோல் பண்ணிக்கணும், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், ஹார்ட் ப்ராப்ளம் இருப்பவர்கள், டயபெட்டிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருப்பவர்கள், தைராய்டு ப்ராப்ளம் இருப்பவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். அப்பப்போ பண்ண வேண்டிய மெடிக்கல் டெஸ்ட்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை
ஃபாலோ பண்ணுறது நல்லது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சித்தாவில் இருப்பாங்க, சித்தா சரியில்லைன்னா ஹோமியோபதி போவாங்க, ஹோமியோபதியிலேருந்து ஆயுர்வேதம் போவாங்க, ஆயுர்வேதத்துலேருந்து திரும்ப வேண்டாம் அலோபதிக்கு வரும்னு வருவாங்க, திரும்ப அலோபதி வேண்டாம்னு சித்தா. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உங்களை மனக்குழப்பத்துக்கு ஏற்படுத்தும். இந்த மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கணும். தேவையில்லாத கவலைகளை இழுத்து போட்டுக்காதீங்க. அதே மாதிரி மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுறது, டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போடுறது, பிரச்சனை நான் போய் முன்னுக்கு நிற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய காலம். ஏற்கனவே 2.5 வருஷம் அப்படி தான் இருந்தது, அடுத்த 2.5 வருஷம் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் ஏற்கனவே உங்களுக்கு அந்த 5 வருஷமாகவே இந்த மகரம் கும்பம் மீனக் ராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் கவனமாக இருக்க வேண்டிய காலப்பகுதி இந்த காலப்பகுதி. விவசாயிகளுக்கு லாபம் வர்ற நேரத்தில் லாபம் வராது, அதே மாதிரி நஷ்டம் ஏற்படுற நேரத்தில் நஷ்டம் வருவோன்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களுக்கு லாபம் வரும். இப்படி தான் ஒரு இன்பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். இது மாதிரி பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடியன்னு நினைக்கிறவங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷ்னரி வியாபாரம் செய்பவர்கள், பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் ஆக்சசரிஸ் வியாபாரம் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடியன்னு சொல்லிட்டு போய் எங்கேயாவது மாட்டிக்காதீங்க. இந்த மாதிரி வெளிநாட்டிலே மரீன் இன்ஜினியராக வேலை செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்பவர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் படித்துவிட்டு வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி இந்த ஃபேக்ட்ரி பிளான்ட்டில் வேலை செய்பவர்கள் சேஃப்டி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சிலருக்கு நெருப்பால் தண்ணியால் சில பிரச்சனைகள் கண்டங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. வாழ்க்கை துணையின் நல்ல விஷயங்களை கேளுங்க. வாழ்க்கை துணை சொன்னால் சில விஷயங்கள் நல்லதாக தான் இருக்கும், உங்களுக்காக நல்லது தான் சொல்லுவாங்க, கேட்டுங்க. அட்வைஸை உதறி தள்ளாதீர்கள். அதே மாதிரி பயணங்களின் பொழுது பிரயாணம் போகிறது, பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க யாரும் தெரியாமே இருக்கும், அவங்கள்ட்ட போய் தேவையில்லாத பேச்சு கொடுக்குறது, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறது, இல்லை உங்களோட பிஸ்னஸ் சீக்ரெட், ஃபேமிலி சீக்ரெட், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காதிங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அது மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மொபைல் ஃபோனில் தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைக்கணும். அதுமாதிரி மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும். அது மாதிரி மாணவர்கள் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்கள், டீச்சராக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக, டீனாக, லெக்சராக, பிரின்சிபலாக இருப்பவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேரும். அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த வருஷம் நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், அஷ்டமி நாட்களிலே பைரவருக்கு மிளகு தீபம் சிவப்பு துணியில் ஏற்றுகிறது ரொம்ப விசேஷம். இந்த வருஷம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்கள் தமிழ்நாட்டில், இந்தியாவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்தெந்த கோவில்கள்னு பார்த்தோம்னா, மயிலாப்பூர் கற்பகாம்பாள் சமேத ஸ்ரீ கபாலீஸ்வர சுவாமி தரிசனம் செய்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை தரிசிப்பதும் விசேஷம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா சிதம்பரம் நடராஜ பெருமானை தரிசிப்பதும் விசேஷமானது. இலங்கை ஸ்ரீலங்காவில் இருக்கும் நேயர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் யாழ்ப்பாணம் காரைநகர் ஈழத்து சிதம்பரம் ஆலயமும், அதே மாதிரி கொழும்பில் உள்ள கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பலவானேஸ்வர சுவாமி ஆலயத்தை வழிபடுவது நல்ல பலனை தரும். சிங்கப்பூரில் இருக்கும் நேயர்கள் டேங்க் ரோட் தண்டாயுதபாணி ஆலயத்தில் வழிபடுவது விசேஷமானது. அதே மாதிரி சிங்கப்பூரில் இருக்கும் நேயர்கள் டேங்க் ரோட்டில் இருக்கும் பாலதண்டாயுதபாணியை வழிபடுங்கள். மலேசியாவில் இருக்கும் நேயர்கள் கிளாங் சுந்தர்ராஜ பெருமாள் ஆலயத்தை வழிபடுவது நல்ல பலனை தரும். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.